நீங்க படிக்கும்போது எல்லாம் மறக்கதா உங்களுக்கு படிக்கவே தோண மாட்டேங்குது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. எந்த கடவுளை வேண்டினால் என்னென்ன பலன்? படிப்பில் வெற்றி பெற வழிபட வேண்டிய முக்கியமான தமிழ் கடவுள்கள். 1 விநாயகர். 2 சரஸ்வதி தேவி. 3 தட்சிணாமூர்த்தி. பகுதி 1 விநாயகர். அறிவும் தடையின்மையும் தரும் கடவுள். படிப்பில் வெற்றி பெறுவதற்கு முதல் தேவையானது மனம் அமைதியாக இருக்க வேண்டும். தடைகள் அகல வேண்டும். அந்த சக்தியை தருபவர்தான் விநாயகர் அல்லது கணேஷ் பெருமான் என்று நாம் அழைக்கும் கடவுள். விநாயகர் யார்? விநாயகர் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மகன். அவர் தலையில் யானையின் முகம், உடலில் மனித வடிவம். இந்த யானை முகமே ஒரு பெரிய அடையாளம். அது அறிவு, சகிப்புத்தன்மை, நினைவுத்திறன், பொறுமை ஆகியவற்றை குறிக்கிறது. யானை எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் உயிரினம். அதுபோல் மாணவன் படித்ததை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ள விநாயகர் அருள்தான் தேவை. விநாயகர் பிறப்பு கதை. ஒரு நாள் பார்வதி தேவிக்கு தனிமைப்பட்டது. அவள் குளிக்கச் செல்லும் போது யாரும் உள்ளே வரக்கூடாது என்று நினைத்து தன் உடலில் இருந்த மஞ்சள் பசையால் ஒரு சிறுவனை உருவாக்கினாள். அவளே அவனுக்கு உயிர் ஊட்டினாள். அவளிடம் சொன்னாள், என் மகனே, யாரும் உள்ளே வரக்கூடாது. அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்தார். விநாயகர் அவரை அடையாளம் காணவில்லை. அவர் சொன்னார், நான் என் தாயின் கட்டளையை மீற முடியாது. அதனால் சிவபெருமான் கோபத்தில் விநாயகரின் தலையை வெட்டினார். பார்வதி துயரத்தில் அழுதாள். அதனால் உலகம் இருளால் மூழ்கியது. சிவபெருமான் புலம்பிப் போனார். பின்னர் ஒரு யானையின் தலையை எடுத்து விநாயகரின் உடலில் வைத்தார். அவர் உயர்த்தார். அந்த நாளிலிருந்து அவர் முதலாவது வழிபாடு பெறும் கடவுளானார். ஏன் படிப்புக்காக விநாயகரை வேண்ட வேண்டும்? 1 தடைகள் அகலும். விநாயகர் விக்னங்கள் தடைகள் நீக்கும் சக்தி. படிக்கும்போது மனசிதறல், சோம்பல், கவலை இவையெல்லாம் அவரை நினைத்தாலே குறையும். 2 நினைவுத்திறன் வளர்க்கும். யானை முகம் நினைவுத்திறனை குறிக்கிறது. அவரது பெரிய காதுகள் கேட்கும் திறன். அவர் சிறிய கண்கள் கவனம். அவர் பெரிய வயிறு அனைத்தையும் ஏற்கும் சகிப்புத்தன்மை. 3 புத்திசாலித்தனம். அவர் புத்தியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் அருளால் மாணவன் புத்திசாலியாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுக்கக்கூடியவனாகவும் மாறுவான். விநாயகர் பற்றிய ஒரு கதை. ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் 2 மகன்கள் கார்த்திகேயன் மற்றும் விநாயகர் இருவருக்கும் ஒரு போட்டி வைத்தனர். போட்டி. உலகத்தை முழுவதும் சுற்றி வருபவன் பரிசு பெறுவான். கார்த்திகேயன் உடனே தனது மயிலில் ஏறி பறந்தான். ஆனால் விநாயகர் மெதுவாக அசையவில்லை. அவர் தன் பெற்றோரின் அருகே சென்றார். அவர்களை 3 முறை வலம் வந்தார். அவர் சொன்னார், என் உலகம் என் பெற்றோர்கள்தான். அவர்களை வலம் வந்தது உலகத்தை சுற்றியது போல அவர் அறிவால் வெற்றி பெற்றார். அந்த அறிவே படிப்பிலும் நமக்கு தேவை. புத்தகம் படிப்பதற்கு முன் கடவுளை நினைப்பது அதே மனநிலையை தரும். விநாயகர் மந்திரம். ஓம் விநாயகாய நமஹ. வக்ரதுண்டாய ஹூம். ஓம் கம் கணபதையே நமஹ. இது காலை எழுந்ததும் படிக்க முன்னும் சொல்லலாம். மனம் சிதறாமல் ஒருமைப்படும். சிறிய உண்மைகள். விநாயகர் ஒரு கையில் பெருக்கை மோடகம் வைத்திருப்பார். அது அறிவின் இனிமையை குறிக்கிறது. மற்ற கையில் அங்குசம் தவறான பாதையில் செல்லும் மனதை கட்டுப்படுத்தும் குறி. அவரது மூக்கு கட்டைகள் டஸ்க்ஸ் இரண்டும் அறிவும் அறியாமையும். உடைந்த ஒன்று அறியாமையை வென்ற அடையாளம். உபதேசம். விநாயகரை வேண்டுவது என்பது சாமி நினைவு மட்டுமல்ல, அது உள்தடைகளை நீக்கும் மனப்பயிற்சி. அவரது அருளால் நம்முள் நான் முடியுமா என்ற சந்தேகம் நிச்சயம் முடியும் என்று மாறும். 2 சரஸ்வதி தேவியின் கதை மற்றும் கல்வியின் அருள். பண்டைய காலத்தில் பிரம்மாதேவனுக்கு 4 முகங்கள் இருந்தன. அவர் உலகை உருவாக்கினார். ஆனால் உருவாக்கப்பட்ட உலகில் ஒழுங்கு இல்லை. அவர் குழப்பத்தில் இருந்தார். எப்படி இதை ஒழுங்குபடுத்துவது? அந்த நேரத்தில் அவர் மனத்திலிருந்து ஒரு ஒளி எழுந்தது. அந்த ஒளியே சரஸ்வதி தேவி. அவர் கையில் நூல், வீணை, ஜபமாலை, அறிவு, கலை, ஆன்மீகம் ஆகிய 3ஐயும் தரும் கருவிகள். அவர் வருவதால் பிரம்மாவிற்கு தெளிவு கிடைத்தது. அவர் உலகத்துக்கு ஒழுங்கையும் ஒளியையும் மொழியையும் தந்தார். அதனால் தான் சரஸ்வதி தேவி வாக் தேவி, மொழியின் தாயாக கருதப்படுகிறார். அவரது அருளால் தான் மனிதன் பேச கற்றான், எழுத கற்றான், படிக்க கற்றான், கற்பிக்க கற்றான். சரஸ்வதி பூஜை மற்றும் படிப்பின் சக்தி. தமிழ் மரபில் ஆயுத பூஜை நாளில் சரஸ்வதி பூஜையும் செய்யப்படுகிறது. அன்று எல்லா புத்தகங்களையும் வைப்பார்கள். அவற்றை கடவுளின் முன் வைத்து நாளை படிக்க ஆரம்பிப்போம் என்று தீர்மானிக்கிறார்கள். அது வெறும் வழக்கம் இல்ல, ஒரு உள்மன மாற்றம். அந்த நாளில் படிப்பு கடமையாக இல்லாமல் புனித வழிபாடாக மாறுகிறது. மனிதன் அன்றைய நாளில் நான் இப்போது கடவுளின் வழியில் அறிவை தேடுகிறேன் என்று உறுதி செய்கிறான். அதனால் தான் சரஸ்வதி பூஜை முடிந்த பிறகு
புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது அந்த புத்தகம் கடவுளின் அருளோடு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. சரஸ்வதி தேவியின் ஆழமான தத்துவம். சரஸ்வதி என்றால் சரசி நீர் பிளஸ் வதி ஓடும் என்று பொருள். அதாவது அறிவு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிலைத்து நிற்கும் நீர் கெடும் போல நிலைத்து நிற்கும் அறிவும் மந்தமாகிவிடும். அவள் வெள்ளை நிறத்தில் இருப்பது அறிவின் தூய்மையை குறிக்கிறது. வீணை வாசிப்பது ஒழுங்கும் ஒற்றுமையும் சொல்லுகிறது. அவள் கையில் நூல் அறிவின் ஆழம், ஜபமாலை தியானமும் கவனமும். அவள் வெள்ளை ஹம்சம் மீது அமர்ந்திருப்பது அறிவால் நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியும் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. படிப்புக்கான சரஸ்வதி ஸ்லோகங்கள் 1. ஓம் சரஸ்வத்யை நமஹா. 2. யா குந்தேந்து துஷாரஹாரதவலா யா உப்ரவஸ்திராவிரிதா யா வீணாவரதந்த மண்டிதகரா யா வேத பத்மாச்சிதா யா பிரம்மாஸ்யுதங்கிரபிரபிருதிபிர் தேவை சதா பூஜிதா சா மாம்பாது சரஸ்வதி பகவதி நிசேஷஜாடயபகா. இந்த ஸ்லோகம் நம்முடைய மனதை தெளிவாக்கி நினைவு திறனை வளர்க்கும். படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் இதை சொன்னால் மிகுந்த நன்மை தரும். சிறிய உபதேசம். சரஸ்வதி தேவியை வேண்டுவது என்பது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு உள் பயணம். அறிவு என்பது வெளியில் கிடைக்காது, அது உள்ளே விழித்தெழும் ஒரு ஒளி. அந்த ஒளியை தூண்டும் சக்தியே சரஸ்வதி. பகுதி 3. தட்சிணாமூர்த்தி. மௌனாசான் ஞானத்தின் வடிவம். அறிமுகம் படிப்பில் நம்மை வெற்றி பெற வைப்பது புஸ்தக அறிவு மட்டுமில்ல, அது உள் ஞானம், சிந்தனை, மன அமைதி, கவனசக்தி. அந்த நிதானமான ஞானத்தை கொடுப்பவர்தான் தட்சிணாமூர்த்தி. அவர் ஒரு வித்தியாசமான கடவுள். அவர் பேச மாட்டார், ஆனால் அமைதியால் கற்பிப்பார். அவர் மௌன ஆசான் என்று அழைக்கப்படுகிறார். தட்சிணாமூர்த்தியின் உருவம். தட்சிணாமூர்த்தி என்பது சிவபெருமானின் ஒரு வடிவம். அவர் பதிலாக தெற்கை நோக்கி அமர்ந்திருப்பார். தட்சிணம் ஷச்சு தெற்கு. அதனால்தான் அவர் தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். அவர் பனைமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பார். சுற்றிலும் அவருடைய சிஷ்யர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர் பேசாமல் கையில் ஞான முத்திரை காட்டுவார். அது அறிவின் ஒளியை குறிக்கிறது. அவரது முகத்தில் அமைதி. அந்த அமைதியே உண்மையான கல்வி. தட்சிணாமூர்த்தி கதைகள். ஒரு காலத்தில் பல முனிவர்கள் வெளியிலிருந்து அறிவை தேடி புறப்பட்டனர். அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டனர், பல நூல்களை படித்தனர். ஆனால் அவர்களுக்கு உள் அமைதி கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் சிவபெருமானை நாடினர். அப்போது சிவன் தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றினார். அவர் வார்த்தை ஒன்றும் பேசவில்லை. அவரை நோக்கி முனிவர்கள் அமர்ந்தனர். அந்த மௌனத்தில் அவர்கள் உள்ளே ஒரு ஒளி எழுந்தது. அவர்களது சந்தேகங்கள் கரைந்தன. அந்த நேரத்தில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அறிவு என்பது வெளியில் அல்ல, உள்ளே இருக்கிறது. அதுதான் தட்சிணாமூர்த்தியின் தத்துவம். தட்சிணாமூர்த்தி மாணவர்களுக்கு என்ன தருகிறார்? 1. கவனசக்தி, கான்சென்ட்ரேஷன். அவர் தியான நிலை மனத்தை ஒருமைப்படுத்துகிறது. அவரை தினமும் நினைத்தால் கவனம், தியானம் இயல்பாக வரும். 2. ஆழ்ந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அவர் அருளால் படிப்பது மனப்பாடமாக இல்லாமல் புரிந்துணர்வாக மாறும். 3. மன அமைதி, பேஸ். அவர் தியானம் மனத்தை அமைதியாக்குகிறது. அந்த அமைதியே நினைவு திறனின் மூல ஆதாரம். 4. அறிவின் ஒளி, விஸ்டம். அவர் மௌன குரு. அவரது அருளால் நாம் வெளிப்படையாக பேசும், முன்னுள்ளே யோசிக்கும் திறன் பெறுகிறோம். தட்சிணாமூர்த்தி மந்திரம். ஓம் நமோ பாகவதே தட்சிணாமூர்த்தையே. மௌனவியாகியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம். அவர் பெயரை உச்சரித்தாலே மனம் அமைதியாகும். தியானம் செய்யும் போது தட்சிணாமூர்த்தியின் உருவம் நினைத்தால் படிப்பில் ஏற்படும் குழப்பங்கள் தெளிவாகும். உள் தத்துவம். தட்சிணாமூர்த்தி கையில் இருக்கும் ஞான முத்திரை அறிவின் முழு அடையாளம். அதில் பெருவிரல் ஆத்மா, கடவுளின் சக்தி சுட்டுவிரல் ஜீவன். மனிதன் இரண்டையும் சேர்த்து காட்டுவது மனிதனும் கடவுளும் ஒன்றே என்று சொல்லும் உண்மை. அதாவது நீ கடவுளிடமிருந்து தனியாக இல்லை, அவர் உன் உள்ளே இருக்கிறார். அவரை நினைத்து படிக்கும்போது உனக்கே உன் சக்தி வெளிப்படும். சிறிய உபதேசம். படிப்பில் சிறப்பாக வேண்டுமென்றால் வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிக்காதே, உன் மனதை தியானத்தில் இணை. 1 நிமிடம் அமைதியாக அமர்ந்து தட்சிணாமூர்த்தியை நினைத்து மூச்சை கவனித்து பாரு. அந்த அமைதியில் உனக்கு புரியாத விஷயமும் தெளிவாக தோன்றும். அதுதான் மௌன ஆசான் கற்பிக்கும் முறை. ஒரு சிறிய வரி நினைவில் வைத்துக்கொள், அறிவின் தொடக்கம் கடவுளை நினைப்பதில்தான். அமைதியான மனம்தான் உண்மையான ஆசிரியன். சிறிய கதை. அவனுக்கு படிப்பு வராத காரணம். ஒரு சிறுவன் இருந்தான், பேர் கார்த்திக். அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் படித்தது மறந்துவிடும். அவன் மனம் உடைந்து விட்டது. ஒரு நாள் அவன் தன் தாயிடம் கேட்டான், அம்மா, நான் ஏன் படிக்க முடியவில்லை? அவள் புன்னகைத்தாள். புத்தகத்தை மட்டும் படிக்காதே, மனதை கடவுளிடம் இணைத்து படி.
அவன் அந்த இரவு கணேசர் முன்னே அமர்ந்து சரஸ்வதி தேவியின் மந்திரம் சொல்லி மனதிலிருந்து வேண்டினான். அந்த நாளிலிருந்து அவன் நினைவு திறன் வளர்ந்தது, மன அமைதி கிடைத்தது, படிப்பில் சிறந்தவனானான். அவன் சொன்னான், படிப்பு என்பது கடவுள் தரும் அருள்தான், முயற்சி நம்முடைய கடமை.